ஏய் அங்க போறா. ஏய் என்னது? விண்டோ ஆடுது. ஏய் என்னடா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருதுன்னு நினைக்கிறேன்டா மச்சான் அது. மச்சான் பின்னாடி கேக்குதுடா சவுண்ட். நீ கேக்குதுடா போடா முன்னாடி போடா. நீ கேக்குதுடா சவுண்ட். அமைதியா பாப்பா அமைதியா இருடா, என்ன சொன்னான்னு பாக்கலாம். ஏதோ பாடுகிறா. தண்ணி செல்லும். தண்ணி பாப்பா. என்னடா ஒரு செகண்ட் அது இல்லடா. போயிருக்குண்டா என் மூஞ்சி. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களால ஒரு சின்ன பொண்ணை கொடூரமான முறையில ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. விசாரிச்சதுல அந்த பொண்ணு கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாருங்கிற கோவத்துல அந்த பொண்ணு தன்னோட வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்ததுனால அங்க இருந்த சில பசங்க அந்த பொண்ணை கடத்திட்டு போய் ரொம்ப கொடூரமான முறையில சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் எங்களோட இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு சூப்பரான லொகேஷனை தான் திருப்பி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். எந்த லொகேஷன் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி நம்ம திருப்பியும் தன்வி லொகேஷனை தான் திருப்பி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த லொகேஷனை தனியா வீடியோ எடுத்திருந்தேன். அப்பவே எனக்கு வேற லெவலான ஆக்டிவிட்டிஸ், வேற லெவலான ஒரு மொமெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் தனியா வீடியோ எடுத்திருந்த அந்த வீடியோக்கு ஒரு வேற லெவலான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தீங்க. அப்ப நான் தனியா வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ என் கூட தீனா வந்திருக்கான். ஹலோ buddies, இந்த இடத்துக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வரேன். இப்போ இடத்த லொக்கேஷனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஒரு மாதிரி சைலண்டா நிசப்தமா இருக்கு. உள்ளார போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கு. எத்தனை ரூம் இருக்குன்னு தெரியல. வேற உள்ளார போய் பார்த்தாதான் தெரியும். உள்ளார எத்தனை ஆப்பு காத்திருக்குன்னு தெரியல நமக்கு. அன்னைக்கு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. இன்னைக்கு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. நான் அன்னைக்கு வந்தப்ப என்ன கண் கலங்க வச்சுதான் வெளியில அனுப்பினுச்சு. இன்னைக்கு தீனா கூட வந்திருக்கான். அவனும் கண் கலங்குறானா இல்ல என்ன கழட்டி விட்டு வெளில ஓடுறான்னு சத்தியமா தெரியல. பேய் வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோ சவுண்ட் கேட்கல. பேய் வீடியோ பாக்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளைய எங்க 2 பேரையும் நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பேய் வேட்டைக்கு போலாமா? கெட் ரெடி folks. நீங்க எதையும் மிஸ் பண்ண வேணாம், ஓகேவா? கண்டிப்பா. ஏய் அங்க போறா. ஏய் என்னது? விண்டோ ஆடுது. ஸ்டார்டிங்கே வாடா. ஏய் பக்கத்துல இருக்க விண்டோ ஆடுதுடா. மச்சான் ஆரம்பிச்சிருச்சுடா. இன்னைக்கு வேட்டை தான் நம்மளுக்கு. வா buddies, வெறித்தனமா எங்களை வெல்கம் பண்ணுது. இன்னைக்கு தரமான வேட்டை இருக்கு. வாங்க செல்லக்குட்டி, இந்த வந்துட்டோம் உள்ளதான் வரோம். பண்ணி buddies ஓடுது பாத்தீங்களா? சரி வா. ஐயோ, எங்க போனாலும் எல்லா லொகேஷன்லயும் இருக்கிற ஃபுல்லா பேட்மேன்ஸா இருக்காங்க. விருந்தாளி மாதிரி நீங்க வேற வந்துடுறாங்களா? இல்ல இங்க எத்தனை வச்சிருப்போம் விருந்தாளி. வேற மூஞ்சில அடிக்கும் போறோம். வா பாத்துக்கலாம். சரியான அடிக்கிறா கப்பு. முடியலடா. எந்த பாத்ரூம்? ஏதோ வெட்டி கிடக்கு தெரியுதா? ஓகே நார்மல் ரிலாக்ஸ் ஆகு. இரு சாப்பிட முடியாதா? வாடா.
சின்ன சின்னதா சவுண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலா அங்க உள்ள ஒரு பன்னி செத்து கிடக்கு படிஸ். ஒரு மாதிரி அதை பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி. பண்ணியா நாயா மச்சான் அது? பன்னி பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி கொமட்டிட்டு வந்துருச்சு படிஸ். சத்தியமா முடியல நம்மளால. வாடா கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலா நான் லாஸ்ட் டைம் வந்தேன்டா, அந்த பாத்ரூம்குள்ள இருந்து தான் எனக்கு நிறைய சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அப்ப யாரு சொன்னேன் இங்கே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லடா, அந்த பாத்ரூம்குள்ள ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு எனக்கு. இங்க அங்க அந்த பண்ணி செத்து. ஆமா, ஒருவேளை அந்த பண்ணி எங்க போனது என்ன மச்சான்? ஏய் இப்ப எனக்கு புரியலடா. வந்து இங்க ஹால்ல தானே நிக்கிறோம். இல்ல இல்ல நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இவ்வளவு கண்டினியூவா எனக்கு ஆக்டிவிட்டிஸ் நடக்கலடா. இப்ப நடக்குதுடா. நான் வந்து நேர்மான்னு தெரியலடா. சந்தோஷப்படலாம் தான், இதுவும் ஒரு வகையில் நல்லது தானே. நான் தனியா வந்தேன், இப்ப எனக்கு விட்டு விட்டு ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. அந்த லாங்ல இருந்து ஏதோ லைட்டா யாரோ மைல்டா பேசுற மாதிரி சவுண்ட் கேட்கல உனக்கு? பேசுற மாதிரி கேக்குதா? ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி முணுமுணுன்னு. அதுதான் யாரா கல்லு போட்டு விளையாண்டுட்டு இருக்கா? ஹலோ, யார் இது? நம்ம கல்லு போட்டே கொண்டு சாவடிச்சிரும் போலேடா அந்த பாப்பா. தன்வி பாப்பா, நீதானா அது? பாப்பா ஏன் பாப்பா அது மாதிரிலாம் பண்றீங்க? எங்கம்மா இருக்க? ஹலோ, நாங்க ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட ரொம்ப பேசலாம். என்ன அது? ஏமா எங்க மேல எதோ கோவமா உனக்கு? மூஞ்சில எதுவும் தூக்கி போட்டுற போதுடாடி. இல்லடா, நான் லாஸ்ட் டைம் வந்தேன்ல, அப்ப கூட எனக்கு இந்த மாதிரி கண்டினியூவா ஆக்டிவிட்டிஸ் நடக்கல. இப்ப எனக்கு என்னன்னே தெரியலடா, ஒரு மாதிரி கண்டினியூவா நான் உள்ள வந்ததுல இருந்து எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடந்து போகுது பாக்கவே இல்ல. வந்து நம்ம ஹால்ல தான் நிக்கிறோம். ஹால்ல நிக்கிறதுக்கு நம்ம மேலலாம் எத்தனை ஃப்ளோர் இருக்கு, அதுக்கெல்லாம் போய் பார்க்கணும். அதுதான்டா, லாஸ்ட் டைம் கூட விட்டு விட்டு தான் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. மச்சான் நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம்டா, ஒரு மாதிரி ஸ்மெல் ஓவரா அடிக்குதுடா. இது கல்ல தூக்கி மூஞ்சில அடிக்கும் போல. பார்த்து போறாடி. அதுக்கு மேல கொடூரமா இருக்கு மச்சான். பாத்துக்கலாம் வா. நாத்தம் இல்ல, இடம் பயங்கரமா இருக்கு. ஏன்டா பதற? பயங்கரமா இருக்காடி மச்சான். இதெல்லாம் பழைய காலத்து வீடுன்னு நினைக்கிறேன்டா. பாரு, ஏன்னா இந்த மேல சீலிங்ல தான் இந்த மாதிரி கட்ட கட்டையா இருப்பாங்க. சரி வா வா. என்னடா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன்டா மச்சான் அது. ஆனால் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போவும் இங்கதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் கிடைச்சது. இப்போவும் என்ன சொல்ற? என்ன அனுபவம்? நான் இங்க நின்று கம்யூனிகேட் கரெக்டா நான் நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க நின்று கம்யூனிகேட் பண்ணியிருந்தேன். அந்த லாங்ல இருந்து எனக்கு டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டிஸ், டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம்லாம் கிடைச்சது. அப்படியா? அதுல என்ன அனுபவம் நான் லேட்டா சொல்றேன் உனக்கு, ஓகேவா? வா கண்டினியூ பண்ணலாம். சொல்றேன். ஆக்சுவலா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட எனக்கு என்ன நடந்துச்சு, நான் எதை பத்தி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். தீனா கிட்ட கொஞ்சம் லேட்டா நான் என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது நம்மளாம். தன்வி பாப்பா, நீங்க தானே அது? பாப்பா ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? எங்கனே இருக்கீனே? தன்வி குட்டி, செல்லப்புள்ள, பட்டுக்குட்டி, எங்களிடம் பறையாம். இந்த மோலே நல்லா இங்கிலீஷ் மலையாளம் பேசுறியடா? நானே அரகுற மலையாளத்தை வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்க? ஹலோ பாப்பா,
என்னடா மோலே ஓமனே இந்த ஓமன குட்டி குட்டி தங்கம் தண்ணி குட்டி கரப்பா முட்டியாடா எங்கனே இருக்கீனே ஹலோ உள்ள சவுண்ட் கேக்குதா மேல போய் பார்க்கலாமா தீனா மேல போய் பார்க்கலாம் வா பாட்டு போறாங்க தன்வி பாப்பா படிக்கிட்டு இவ்வளவு தூரம் மேல இருக்கீங்களா பாப்பா இவ்வளவு உண்டா பாப்பு குட்டி பாப்பு குட்டினா பாப்பு குட்டின்னு தான்டா சொன்னேன் பாப்பு குட்டியா சாட்டா பாப்பு குட்டி ஸ்டைலா இதோ சவுண்ட் கேட்கல என்னது சவுண்ட் கேக்குதா அழுகுதுராடி நான் சவுண்ட் டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு என்னடா இது தன்வி பாப்பா நீ அது ஏன் அழுகுறீங்க என்னாச்சு உங்களுக்கு தன்வி பாப்பா பாப்பா இருக்கீங்களா எங்கனே இருக்கீனு செல்லக்குட்டி லட்டு குட்டி தன்வி பாப்பா ஆக்சுவலா என்ன உங்களுக்கு சவுண்ட் கேக்குதா அமைதியாரு அமைதியா இருடா தன்வி குட்டி பாப்பா எங்க கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றியாமா மச்சான் என்னடா இது வாய்ஸ பாரு கியூட்டா இருக்கு விளையாண்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்டா இது நீங்களுக்கு எந்த வேண்டுமானு இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா இருக்குதுரா என்னடா மச்சான் இப்படி எங்கம்மா இருக்க கியூட்டா இருக்கு பாரு இல்ல கண்டினியூவா கேக்குதுரா உனக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா பாப்பா ஏண்டா ஜெர்க் கொடுக்குற ஹலோ பாப்பா உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு பாப்பா சவுண்ட் இங்க இருந்து கேட்டுச்சால இங்க இருந்து கேட்டுச்சாடா இங்க இருந்து கேட்ட மாதிரி தான்டா இருந்துச்சு கீழ இருந்து கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஆமா தன்வி குட்டி நீ தான் இப்ப பேசுனியா பாப்பா நீங்க தான் இப்ப பேசுனீங்களா கேக்குதா ஆமா கேக்குதா சவுண்ட் அப்படியே ஸ்லோவாகிற மாதிரி இல்ல ஏதோ நடந்துகிட்டே பேசுற மாதிரி இல்ல ஏய் இது விட்டுறக்கூடாதுடா வாடா போலாம் செம்ம சான்ஸ்ரா மிஸ் பண்ணிடக்கூடாது வா போலாம் வீடியோ எடு தம்பி பாப்பா ஹலோ எங்கம்மா இருக்கீங்க கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருந்தேன் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ உங்க கூட விளையாடுறதுக்கு நான் ஒரு புதுசா ஒரு ஃப்ரெண்ட கூட்டு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட் இல்ல அண்ணன் அண்ணன் உங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு நீங்க கஷ்டப்படுறீங்க கவலைப்படுறீங்கல்ல நான் உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி லைக் எ ஃபாதர் டாடி யுவர் I am your sweetest and
கண்டினியூவா கேக்குதுடா. கேட்டுக்கிட்டே இருக்கு மச்சான். தம்பி குட்டி, நான் உங்களுடைய பாப்பா உங்களுக்கு அன்பான அப்பா மாதிரி. இது மச்சான் நான் சொல்லிக்கிறேன். பாப்பா உங்களுக்கு ஏதாச்சும் விளையாடுறதுக்கு விளையாட்டு ஜாமா வேணுமா? பொம்மை வேணுமா? என்ன பொம்மை பிடிக்கும் உங்களுக்கு? ஹலோ, ஆக்சுவலா சவுண்ட் கீழே இருந்தானே கேட்டுச்சு. ஆமா, இப்ப ஏன் மச்சான் சவுண்டுக்கு இதாயிடுச்சு? சவுண்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்மள ஏதோ ட்ராப் பண்ற மாதிரி இருக்குடா. நம்ம போற இடத்துக்குலாம் சவுண்டு கேக்குது. நம்ம கரெக்டா அந்த இடத்த ரீச் ஆனோம்னா அப்படியே சவுண்டு கம்மியாயிருது. என்ன தோணுதுன்னா, நம்மள எங்கேயும் கூட்டு போதா? அதான் அது மாதிரிதான் சொல்றேன். நம்ம கரெக்டா நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வர 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 எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, நடந்துகிட்டே பேசுற மாதிரி கேட்டு. அதான் 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 நம்மள எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரியே இருக்கு. நம்மளும் அதோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரியே போயிட்டு இருக்கோம். பார்த்து போடாடி. ஒரு நிமிஷம் வாயேன். பட் ஆக்சுவலா நான் அப்ப சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன். எனக்கு மலையாளம் ஓரளவுக்கு தான் தெரியும், குறைச்சி அறியும். ஸோ தப்பா யாரும் எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் இந்த வீடியோவை மலையாளம் தெரிஞ்ச பீப்புள்ஸ் அண்டு கேரளா பீப்புள்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன திட்டாதீங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க, ஓகேவா? எனக்கு மலையாளம் ஓரளவுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அரகுற மலையாளத்தை வச்சுதான் நான் இப்பவும் ஓட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு பர்ஃபெக்டான மலையாளம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வார்த்தையை வச்சுதான் நான் கம்யூனிகேட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? பாத்துக்கலாம். சரி மச்சான், பார்த்துப்போம். இங்க இருந்தா வாய்ஸ் லாஸ்டா இங்கதான் கேட்டுச்சு. சொல்ல மாட்டியாடா? வெள்ள வெளியா ஊத்திருக்குடா. ஆமாண்டா. இல்ல சவுண்டு மச்சாடி பின்னாடி கேக்குதுடா சவுண்டு. கேக்குதா இல்லையா? கேக்குதுடா, போடா முன்னாடி போடா. கேக்குதுடா சவுண்டு. அமைதியா பாப்பா அமைதியா இருடா, என்ன சொன்னான்னு பாக்கலாம். ஏதோ பாடுகிறா. இருடா. பாப்பா தம்பி செல்லம், அன்வி பாப்பா என்னடா ஒரு செகண்ட் அவ்வளவு இல்லடா. போயிருக்குண்டா என் மூஞ்சி. போ மச்சான். பாட்டு கியூட்டா இருந்துச்சு பத்தியாடா. ஹலோ தம்பி செல்லம், கேக்குதுடா. ஆமா, இப்ப என்னடா மேல இருந்து கீழே கூட்டிட்டு வந்துச்சு, மறுபடியும் இப்ப கீழே இருந்து மேல கூட்டிட்டு போதாடா. மேல இருக்கும் கீழே சவுண்ட் கேக்குது. கீழே இருக்கும் மேல சவுண்ட் கேக்குது. இப்ப சவுண்ட் கேட்டுச்சு பத்தியா? கேட்டுச்சுடா. போமா மேல. வா விடுறதா இல்ல. எனக்கு ஒண்ணு தோணுது. என்னது? ஒய்ஜா போர்டு எடுத்துட்டு வந்திருக்கோம்ல. ஆமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்டா. கண்டிப்பாடா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒய்ஜா போர்டு எங்க வச்சு பண்ணலாம்ங்கறத முடிவு பண்ணிட்டு பார்க்கலாம். சரி போ. கேமரா கொடு. அந்த சவுண்ட் எப்பரா இருந்துச்சு? மண்டையிலே போட்டிருக்கும் போது ஏதோ பாடுற மாதிரி தான்டா இருந்துச்சு சவுண்டு. சத்தியமா தன்வி பாப்பா சாங் ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு. கியூட்டா இப்படி ரொமான்டிக்கா சின்ன பொண்ணு பாடுற மாதிரி தான்டா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, கூட்டிட்டு வந்து அப்படியே ட்ராப் பண்ணி தன்வி பாப்பா இல்லடா கூட்டிட்டு வந்து அந்த பாட்டு பாடி சாங் பாடி இப்படி கூட்டிட்டு வந்து அப்படியே தலையில கல்ல போட்டு சாவடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வந்ததுல இருந்து கல்லு போட்டுக்கிட்டே. இல்ல நீ சொல்றதுக்கும் அந்த பொண்ணோட கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லடா. ஓப்பனா சொல்லப்போனா அந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையாது. அப்ப சும்மா அந்த கல்லு போட்டதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குங்கிறியா? விளையாட்டுக்குன்னு சொல்லல. சரி, அதுக்கு அது விளையாட்டா இருக்கலாமே.
நம்ம கூட விளையாடுறதுக்கு அதை ட்ரை பண்ணலாமே. உனக்கு புரியுதா? நம்ம அப்பா அண்ணன் சொல்லி கம்யூனிகேட் பண்றோம். எந்த ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம அண்ணன் கூட விளையாடலாம், நம்ம அப்பா கூட விளையாடலான்ட்டு அதை ட்ரை பண்ணலாம்ல. நீ சொல்ற மாதிரி தெரியுது. தன்வி பாப்பா, ரைம்ஸ் எதுவும் அழகா சொல்றீங்களாமா? பாப்பா அவ்வளவு கியூட்டா இருக்குமா நீங்க பேசுறப்ப. பட் ஏன் இங்க முன்னாடி வர மாட்டீங்க? ஏன் இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் சைலண்டா இருக்கீங்க? இப்ப அண்ணனுக்காகவும் அப்பாவுக்காகவும் ஒரு ரைம்ஸ் பாடுங்க பாப்போம். நீங்களுக்கு எந்த வேண்டது? ப்ளீஸ், தயவாய் கரையுது. எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஞாங்கள் தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு பத்தியப்போ. ஞாங்கள் நீங்கள் கொப்பம் உண்டு, உங்களுக்கு நான் இருக்கேன், நாங்க இருக்கோம். தயவு செஞ்சு ப்ளீஸ் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை தான். எதுக்காக இப்படி பண்ணாங்க சத்தியமா தெரியல. எதுக்காக சின்ன பொண்ணு அப்படி கழுத்தை ட்ரீட் பண்ணிருப்பாங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரிவா, இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை சின்ன பொண்ணு மேலையாடா காமிக்கிறது. அவளுக்கு என்னடா தெரியும்? அண்ணனா இருந்திருந்தானா கொலை பண்ணி இருந்திருப்பேன், கிழிச்சு எடுத்திருப்பேன். அவளுக்கு என்னடா தெரியும் அந்த சின்ன பொண்ணுக்கு? பாவம்டா, தங்கச்சி இல்லைன்னு எவ்வளவு ஃபீல் தெரியுமா பண்ணிருக்கேன். பாப்பா, அப்பா குட்டி, பாப்பா இருக்கீங்களா? சவுண்ட் இங்கதான் கேட்டுச்சு, கல்லுதான் இங்க தூக்கி போடுற மாதிரி கேட்டுச்சு. ஆமா, கேக்குது பத்தியா? கீழே கேட்ட அதே சவுண்டு. எனக்கு இது கேட்டு எனக்கு அமைதியார். பட் ஆக்சுவலா எங்களுக்கு கீழே கேட்ட அதே சவுண்ட் தான் மறுபடியும் இப்ப மேல கேக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அது ரொம்ப பக்கத்துல கேக்குது. பட் எங்க இருந்து கேக்குதுன்னே தெரியல, ரொம்ப பக்கத்துல கேக்குது. அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அவ்வளவு கியூட்டா இருக்கு படிஸ் இந்த சவுண்டு. அது பாட்டு தான் ஏதோ மறுபடியும் கேக்குது. என்னடா இது, ஏதோ கேட்ட பிஜிஎம் மாதிரியே மண்டல ஓடி. ஆக்சுவலா இந்த ஏதோ கேக்குறப்ப எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. கொரியன் இது சாங்கா இல்ல ஹாரர் பிஜிஎம் எல்லாம் கேட்டிருக்காங்க படத்துல, அது மாதிரி இருக்குல்ல அது. என்னால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலடா. இது ரைம்ஸ் மாதிரியும் இருக்கு, சாங் மாதிரியும் இருக்கு, பிஜிஎம் மாதிரியும் இருக்கு. ஹாரர் பிஜிஎம் மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இருக்கலாம், மணி அடிச்சு வரும்ல. அதான் இந்த ஹாலிவுட் படம் பேய் படம்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு மாதிரி பேய் வந்துட்டு இந்த பியானோ வாசிச்சுட்டே வரும்ல, ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கு பட்டி சவுண்ட். தெரியல, எங்களுக்கு அப்படி தோணுது, அதான் சொல்றேன். ஸ்மூத் த்ரில்லரா இருக்கு அப்படியே. ஆமா, சரி ஓகே பட்டிஸ், நாங்க இங்கேயே கம்யூனிகேட் பண்றோம். ஒய்ஜா போர்டு எடுத்துட்டு வந்திருக்கோம், ட்ரை பண்ணி பாக்குறோம் பட்டிஸ். ஏன்னா சும்மாவே இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னா ஒய்ஜா போர்டு ட்ரை பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடக்கும் பட்டிஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்.